இப்போல்லாம் கிண்டல் பண்ணுறதும் மட்டம் தட்டுறதையும் ஒரு ஃபேஷனாக வச்சு செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை வீட்லேயே அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு ரிப்பீட்டடாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இதையே தான் போடும் அப்படின்வாங்க. இல்லை நம்ம ஒரு சமையல் செய்கிறோம், ரிப்பீட்டடாக இதே தான் சமைப்பீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக செய்கிறப்போ இதை தவிர எதுவுமே தெரியாது, இதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்களுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸே நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஸோ அதை போடுவோம். ஒரு சாப்பாடே கூடனா நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம இப்படி தான் சமைக்க முடியும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீட்டில் சமைப்போம். ஸோ அதை ஒரு டாமினேட் பண்ணி பேசாமல் அவங்க மனசு புண்படுமேன்ற அந்த ஒரு அச்சம்லாம் யாரும் இப்போ படுறது கிடையாது. இப்போ நம்ம பேசிடுறோம், இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம பேசிடுறோம். ஆனால் அந்த பேச்சை கேட்குறாங்க இல்லைங்களா, ஒருத்தவங்களை நம்ம மட்டம் தட்டி பேசுகிறோம்ல, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறது கிடையாது. அதை யோசித்து பேசினாலே இந்த உலகத்தில் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நம்ம கிண்டல் அடிக்கும்போது கண்டிப்பாக எதிரில் இருக்கவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றத யோசித்து கிண்டல் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி.